ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் சமையல். இன்னைக்கு நாம பாலக் கிச்சடி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் செய்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலக் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக் கிச்சடி செய்யறதுக்கு நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸையே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். பாஸ்மதியும் ஜீரக சம்பாவும் யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கலாம். ரைஸ் 1 கப் அப்படின்னா பருப்பு 1 கப், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். கிச்சடிக்கு பாசிப்பருப்பு மட்டும் போட்டு சில பேர் செய்வாங்க. சில பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து செய்வாங்க. அப்படியும் செய்யலாம். இந்த மாதிரி 3 வகை பருப்பும் கலந்தும் செய்யலாம். இப்படி கலந்து செய்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். 3 கப் தண்ணி விட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாலக் கிச்சடிக்கு அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் அரிசி பருப்பு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டியில் கொஞ்சமாக எடுத்து இதில் நாம் சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் சேர்க்கிறத விட கட்டி பெருங்காயம் சேர்த்தா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 3 விசில் வைக்கலாம். அரிசியும் பருப்பு ஊற வச்சதுனால 3 விசில்லையே நல்லா வெந்துடும். குக்கரில் 3 விசில் வந்தாச்சு. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போக வைக்க வெயிட் பண்ணலாம். பாலக்கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கட்டு பாலக்கீரை எடுத்துக்கலாம். கீரையோட தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இலைகள் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பாலக்கீரை தாராளமாக 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. பாலக்கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே அரிசியும் பருப்பும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கீரைக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சுட்டதும் க்ளீன் பண்ண பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா பாலக்கீரையை மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கலாம். அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா பாலக்கீரை கலர் மாறாமல் பச்சை கலரில் அப்படியே இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லெமன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சில பேர் இதில் ஜீரகம் சேர்ப்பாங்க. நாம் தாளிக்கும் போது சேர்க்க போகிறோம். அதனால இப்போ ஜீரகம் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு. நாம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கிச்சடிக்கு அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். உதிரியாக வேகக்கூடாது, ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். பாலக்கிச்சடிக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியும் பருப்பும் ரெடியாக இருக்குது. பாலக்கீரையும் பிளான்ச் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நாம் கிச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கேன். வெங்காயத்தை தோலை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரியை பாதியாக பிரித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு முழுசாக தேவைப்பட்டால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் முந்திரி சேர்த்தோம்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டை தோல் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி, கீரின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அதனால் வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியும் பருப்பும் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த பாலக் கிச்சடி ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் நாம் கீரையும் தாலும் கலந்து செய்திருக்கோம். கீரையில் ஃபைபர் இருக்குது, தாலில் புரோட்டீன் இருக்குது. இதை சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதை நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம். சூடு ஆகினா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாலக் கிச்சடியை நம்ம 3 ஸ்டேஜாக பிரித்து சமைக்கலாம். அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டை ரெடி பண்ணி வச்சுட்டு பாலக் கிச்சடி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா சட்டுன்னு முடிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா பாலக் கிச்சடி ரெடி. பாலக் கிச்சடிக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தான். இந்த மாதிரி செய்யும்போது மார்னிங் பிஸி டைம்லேயே நாம் இந்த ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு, நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாலக் கிச்சடியில் இன்றைக்கி நான் பாலக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலக்கீரை மட்டுமே சேர்த்து நீங்கள் செய்யலாம். இந்த கிச்சடியை பாலக்கீரை மட்டும் சேர்த்தும் செய்யலாம், இது கூடவே வெஜிடபிள் சேர்த்தும் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பாலக்கீரை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி பருப்பு வேக வைக்கும் போது அதில் மஞ்சத்தூள் சேர்க்கலை அப்படின்னா இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் கரெக்டான அளவு காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரமாக பாலக் கிச்சடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை நல்லா போனதும் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் கரெக்டாக தளர்வாக இருக்குது. கிச்சடிக்கு இந்த அளவுக்கு தான் தளர்வாக இருக்கணும். கரெக்டான பதத்தில் வெந்து கரெக்டான அளவில் இருக்குது. அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை கடாயில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் பாலக்கீரை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. லெமன் சேர்த்ததுனால கருத்து போகலை. நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நாம் இதுக்கு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பாலக் கிச்சடிக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தான். இதுக்கு நான் 8 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதை நாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீளமாக கட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா பூண்டை இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இடிச்சும் நாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டியை வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸ்பூனை வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ப்ரௌன் கலரில் வரும். பூண்டு பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே நல்லா ஃப்ரை ஆகி வந்து இருக்குது. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டில் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணும்போது காஷ்மீர் சில்லி சேர்த்தோம் அப்படின்னா சட்டுன்னு கருப்பாயிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தோம்னா ரெட் கலரில் அப்படியே இருக்கும். இது காரம் இருக்காது, நல்லா கலர் தரும். இந்த தாளிப்பை கிச்சடியில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு பாயமாகலாம். நல்ல கலர்ஃபுல்லான பாலக் கிச்சடி ரெடி. இப்போ நாம் இதை டேஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாலக் கிச்சடிக்கு ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆனியன் ரைத்தா கொடுக்கலாம், அப்பளம் கொடுக்கலாம். குட்டீஸ்க்கு தகுதாக இருந்தால் பொட்டேட்டோ ஃப்ரை கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் நாம் நெய்யில் பூண்டை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கோம். இது பாலக்கீரை பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாலக் கிச்சடியை ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க. நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.